வணக்கம் நண்பர்களே. கங்குவா படம் கிட்டத்தட்ட 2000 கோடி வசூல நெருங்க போறதா சமூக வலைதளங்கள்ல ஒரு பேச்சு அடிப்படுது. சூர்யாவோட மனைவியுமான திரு ஜோதிகா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல வந்து ஒரு முதல் அரை மணி நேரம் தான் போரா இருக்கு, மீதி படம்லாம் செம்மையா இருக்கு, ஏன் வேணும்னே நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா மேடம் ஒரு பக்கம் பதிலளிச்சுறாங்க. அப்படி கங்குவா படத்துல என்னடா இருக்கு, ஏன்டா நெகட்டிவா பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. சரி, இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான மைண்ட் தாட்டில் தான் தேட்டருக்குள்ளே போயிட்டு உட்காந்து படம் போட ஆரம்பித்தாங்க. படத்தோட ஆரம்ப காட்சிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அம்மா சொன்னாங்க, சூர்யாவோட ஒய்ஃபே சொல்கிறாங்கப்பா, அந்த மொதல் 1/2 மணி நேரம் தான் படம் சரியில்லை, அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இந்த மொதல் 1/2 மணி நேரத்தை அப்படியே பல்ல கடிச்சிட்டு மேடம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த 1/2 hour தாண்டிச்சு. மேடம் 1/2 hourக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சொல்லுது, அவங்க சொன்னது கரெக்டு தான், அந்த மொதல் 1/2 மணி நேரத்தை விட பயங்கரமாக இருந்துச்சு அடுத்த 2 மணி நேரம் படம். கிட்டத்தட்ட கங்குவா படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கு வந்து மைண்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அறிவியல் சார்ந்த அவனோட மூளையை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது ஃப்யூச்சரில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையாக தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்ல இடம். ஸோ ஏதோ ஒன்று புதுசாக சிவா சொல்ல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ்னு ஒரு ஜாலியான சூர்யாவை காட்டுறன்ட்டு ரொம்ப கிரிஞ்சான ஒரு சூர்யாவை காட்டினாங்க. சூர்யா கிரிஞ்சு, யோகி பாபு அந்த ஹீரோயின் பேர் எதுவும் சொன்னாங்களே, அந்த ஹீரோயினி எல்லாம் பயங்கர கிரிஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு கேஸ் ரவிக்குமார் வந்தார். அப்பா, ரவிக்குமார் வந்துட்டாரு, எங்கேயோ இந்த பார்த்த ஃபேஸ் வந்து பயங்கரமாக கதையை கொண்டு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் ஒரு பக்கம் கிரிஞ்ச் பண்ணுறாரு. அவரோட பாடி லாங்குவேஜும் அந்த பேசுகிற மாடுலேஷனும் இந்த ஐயோ அதெல்லாம் எப்படி சொல்கிறேனே தெரிலன்னு வச்சுக்கோங்க. இந்த கங்குவா இவங்களோட பேக் ஸ்டோரியை சிவா எப்படி கிரியேட் பண்ணிருக்காருன்னா, ஒரு 3 தீவுகள் இருக்குது, 3 பேரும் மாற்றி ஒரு போர் புரிஞ்சிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி, அதாவது அரியணை ஏறதுக்கான ஒரு போட்டி வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இந்த மலைகள் சார்ந்த பகுதிகளை வந்து சூர்யா வந்து கையில் எடுத்திருக்காரு. அது மாதிரி 2 பக்கமும் 2 தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு ஒரு போர் படை வந்து வெளியிலேருந்து வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி போஸ் வெங்கட் வச்சு டியூன் பண்ணி எதையாவது ஒன்று அடைஞ்சிடணும் அப்படின்ற நோக்கத்தோடய உள்ளே வராங்க. இவங்களோட பார்வையில் படுறது தான் கங்குவா, அதாவது சூர்யாவோட டீமு. இந்த சூர்யாவோட பகுதிகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு நட்டியை ஒரு துருப்பு சீட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நட்டியை துருப்பு சீட்டாக யூஸ் பண்ணவும் அந்த விஷயம் கருணாஸ் மூலயமா சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு சூர்யா வந்து நட்டியை கொண்டு வந்து ஊர் மக்கள் முன்னாடி எரிச்சிருவாரு. நட்டியோட பையன் தான் அந்த சின்ன பையன். பையனை வந்து வெளியில் அனுப்பிச்சிடணும், ஒரு துரோகியோட பையன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சொல்லும் பொழுது, அந்த பையனோட அம்மா நட்டியோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து சூர்யா கையில் கொடுத்து, இவன் வந்து உங்களோட பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு சத்தியம் வாங்கிடுறாங்க. இவனை நீங்கள் தான் பாதுகாக்கணுன்ற மாதிரி ஒரு சத்தியம் ப்ராமிஸ் வாங்கிட்டு அவங்களும் போயிட்டு அந்த நெருப்பில் விழுந்துடுறாங்க. அந்த சத்தியத்துக்காக அடுத்தடுத்து சூர்யா என்ன பண்ணாரு, இந்த பையனை காப்பாத்தினாரா, அங்கே போர் வந்துச்சா, கடைசியில் யார் வந்தா, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றதான் கங்குவா படத்தோட மீதி கதை. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். சரி, மெயினாக கங்குவா படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் உண்மையாலுமே பிரச்சனை தான். ஏன்னா சூர்யாவை ஜாலியாக காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரையே வீணாக்கியிருக்காரு சிவா. அது ஒரு ஆர்க்கே இல்லாமல் இருக்குது. நான் படம் பார்க்கும்போது நமக்கே அது ஃபீல் ஆகுது, என்ன கிரிஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. யோகி பாபு கவுண்டர் என்ன போடுறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் யோகி பாபுவோட கேரக்டரும் ரொம்பவே வீக்காக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா கிங்ஸ்லி, ஹீரோயின், ரவிக்குமார்க்கு ஒரு வீடியோ கேம் விளாடுவோம்ல, டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ கேம் ஃபீல் எங்கே இருந்துச்சுன்னா, கடைசியாக விவேகம் படத்துலையும் இருந்துச்சு, அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஸோ அதை வந்து இவர் சிவா மாற்றிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. சரி, இது மாற்றிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே வந்து ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காரு சூர்யா. அந்த பீரியாடிக் போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்க விஎஃப்எக்ஸில். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து நமக்கு தெரியுது, சின்ன படங்கள்லாம் விஎஃப்எக்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, இவங்க ஏன் இவ்வளோ கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. சரி, இந்த பீரியாடிக் போர்ஷனும் இந்த போர்ஷனும் ஏன் கனெக்ட் ஆகலை, ஆடியன்ஸ் கூட ரிலேட்டபுளாக இல்லவே இல்லை. படம் வந்து சுத்தமாக கனெக்ட் ஆகாமே இருக்குது. ஏன் கனெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவா எடுத்துக்கிட்ட அந்த சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தந்தைக்கும் பையனுக்குமான உறவாக அதை காமிச்சிக்கிட்டே இருக்காரு இல்லையா, அது வந்து நம்ம கூட கனெக்டே ஆகவே இல்லை. எந்த சுச்சுவேஷன்லையும் கனெக்ட் ஆகலை. இந்த பையன் இவன் யாரு, இவன் நட்டியோட பையன் தான் அவன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் இருக்கு. சூர்யாவுக்கு அவனுக்குமான சூர்யா என்ன பண்ணுறாரு, நம்மள்ட்ட எமோஷனலை கடத்தணுன்ட்டு அழுகுறாரு, கலங்குறாரு, அந்த பையன் நம்மளை கொல்ல பார்க்குறான்றது தவிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாமே சூர்யா பண்ணுறாரு.
சூர்யா ஃபீலிங்கை நம்ம பண்ணால் மட்டும்தான் படம் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த கனெக்டை மட்டும் கரெக்டாக சிவா பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த படம் ஷூட் ஹிட். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். கங்குவா திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான். பீரியாடிக் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. 3Dல பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்க. ஏன்னா சொல்ல வந்த கதையை தெளிவாக சொல்லலையோ அப்படின்ற குழப்பம் வந்து படத்தில் நிறைய இடத்துல தெரியுது. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதா இல்லை அது எப்படி கெஸ்ட் ரோல்னு சொல்லிட்டு கார்த்தியை கொண்டு வந்து இறக்குனா அவர் ஒரு மாதிரி சிரிச்சு அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டு போறாரு. சுத்தமாக கங்குவா மேல இருந்த நம்பிக்கையே அந்த இடத்துல சுத்தமாகவே உடஞ்சிருது. நம்ம ஏற்கனவே கடுப்புல இருக்கோம், எங்கன்னா படம் அப்படி போகுது அப்படி திட்டுட்டு இருக்கும்போது கார்த்தி வந்து திருப்பி அதே மாதிரி பண்றாரு. அது அதாவது எல்லாரையும் சேர்த்து நான் உங்களுக்கு கங்குவா 2ல மீட் பண்றேன் அப்படின்னு சிவா கடைசியா சொல்றாரு. கங்குவா 2வையும் இந்தியன் 2 மாதிரி ஓடிடியில் கிளாஷ் விடலாம். அது ஒரு பயங்கரமா இருக்கும். முக்கியமான விஷயம் படத்துல வந்து இவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சிவா இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது கதை கூடிய கனெக்டே கிடையாது. இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த பையனை முதல்ல தோற்குது. இவங்க ஒரு இடத்துக்கு வராங்க, எங்கள் தண்ணியில் ஃபைட்டு நடக்குது. இங்கே ஒரு காட்டுக்கு போகிறாங்க, அங்கே ஃபைட்டு நடக்குது. அந்த ஃபைட் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி பார்த்தா அதுக்கும் கதைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாமல் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒட்டாமே இருக்குது. ஸோ இந்த குறைகள் எல்லாத்தையும் சிவா ட்ரை பண்ணதுக்காக சிவாவை பாராட்டலாம். சிவா வந்து இந்த குறைகள்லாம் நீக்கிட்டு அடுத்த கங்குவா 2ல ஏதாவது ஒரு பெரிய முயற்சிகள் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணார்னா கங்குவா 2 நிச்சயம் வெற்றி அடையும். கங்குவா 1 இதுவரையும் 126 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு அஃபிஷியலாக தான் சொல்கிறாங்க, பட் என்னன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் தொடர்ந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.